அப்புறம் அந்த தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி ஆச்சு 6 மாதத்துக்கு கிட்டக்கவே ஆயிடுச்சேப்பா, நம்ம ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு. எதுக்காக நான் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு. இல்லை, என் பொண்ணு பிள்ளையான் இருக்காளான்னு எல்லாரும் கேட்குறாங்க, அதனால தான் நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு. மாமி, இதெல்லாம் எங்களுடைய ப்ரைவேட் இதுன்னு மாமி, நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் வந்து சேர்ந்து வாழ்ந்தால் எல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா தெரியும் அவங்களுக்கு இதை பிரச்சனையானால் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம், அதனால் இதையே சரிப்படுத்தும். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனை தான். சரின்னு டாக்டர்கிட்ட அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பையனும் போகிறாப்புல. ஏதோ சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து மருந்து கொடுக்குறாரு அவர். மருந்தை தவறாமல் சாப்பிடணும், 3 மாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுங்கங்கிறாரு. அவர் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்றாரு, அப்புறம் மருந்தே சாப்பிட்றதில்ல. எப்பெல்லாம் மருந்தை ஞாபகப்படுத்துகிறாளோ அப்போல்லாம் அவளோட சண்டை. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் மாமி வீட்டுக்கு அந்த மாமி வீட்டுக்கு எங்கள் பாலக்காட்டுக்கு போயாச்சு. ஸோ அங்கேயும் அதே தான் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து முகம் காட்ட ஆரம்பிக்குது. இப்போ வந்து அவனால் செக்ஷுவலாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு புரசலான ஒரு விஷயம் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. யாராவது வந்து ஏன் இன்னும் 1 வருஷம் ஆச்சு இன்னும் ஒன்றும் குழந்தையே பிறக்கலைன்னு சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது சரி பண்ணுறதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, இப்படி தான் சொல்லியிருப்பேன். அப்போ என்ன ஆகிடுது, வெளியே மாப்பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சது. எப்படி இந்த விஷயத்தை உங்கள் அம்மா வெளியே சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பித்து அதிலேருந்து இவளை கண்டாலே அந்த பையனுக்கு பிடிக்கிறது கிடையாது. பார்க்குற வரைக்கும் பார்க்குறா சார். மாமியார் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணத்தான் செஞ்சாங்க, அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாமியாருடைய கவலையெல்லாம் இந்த பொண்ணு இங்கே இருக்கணுங்கிறதல்ல, இந்த பொண்ணு கொண்டு வந்த தங்கமோ வைரமோ பத்திரமா இருக்கும், எல்லாருமே பத்திரமா இங்கே இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆன பிறகு அங்கேருந்து அம்மாவை வர சொல்லி நான் வந்துடுறேன். அம்மா அதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் நீ வரக்கூடாது, நீ அங்கே தான் இருக்கணும். ஒரு நாள் சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுறா, ஒரு சூட்கேஸில் தனக்கு தேவையான ஒரு 2-3 துணிமணிகளை வச்சுட்டு தைரியமாக பாலக்காட்டிலேருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸை பிடிச்சி இறங்கி வீட்டுக்கு வந்துடுறான்.